ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டூபிட்சா கேமிங் சேனல். நம்ம சேனலோட தேர்ட் வீடியோ இது. இன்றைக்கி என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 ஹாஸ்பிட்டலோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன தடவை பார்த்த எபிசோட் 1 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அது இல்லாமல் நான் வந்து கொஞ்சமாக இதை வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேஞ்சஸ் வாங்க என்னென்னு நம்ம இப்போ வந்து பார்த்துருவோம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டலோட வார்டை வந்து பெருசு பண்ணியிருக்கோம். போன எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வார்டு எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இந்த சைடில் வேறு சின்னதாக ஒரு கேப் இருந்தது, அந்த கேப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த டீலக்ஸ் கிளினிக்கை வந்து நம்ம வந்து இங்கிட்டு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஜிபி ஆஃபீஸை வந்து நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த டீலக்ஸ் கிளினிக்கை வந்து இங்கிட்டு மாற்றி வச்சிட்டோம் இந்த பக்கமாக. தென் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிங்க் மிஷின் வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கே தான் இருந்துருக்கும். ஆனால் இப்போ இந்த ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ ரிசப்ஷனை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ அந்த பேப்பர் ஸ்டாண்ட், புக் ஸ்டாண்டை வந்து நம்ம வந்து இந்த ஸ்பேஸில் தூக்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாச்சு வந்து இங்கே ஒன்று புதுசாக பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாச்சு கட்டினதுலேருந்து நம்ம நர்ஸு, நமக்கு பேஷண்ட்ஸு, நமக்கு ஜென்டர்ஸ் அண்ட் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக வந்து இந்த இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து இந்த டாக்டரை நம்ம புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப இவங்க தான் இருக்கிறதுலே ஹை ரேட்டிங்கான டாக்டர். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் நம்ம வந்து ரொம்ப பெருசு பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 2 கியூபாய்ட் தான் இருந்தது, இப்போ வந்து 5 கியூபிக்கலாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கிட்ட இருந்த ட்ரிங்க் மிஷினை வந்து நம்ம இந்த பக்கம் வந்து ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சால்ட்டி ஸ்நாக்ஸ் மிஷின் நமக்கு ஒன்று வந்திருக்கு நியூவாக. ஸோ அந்த மிஷினே வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டாஃப் ரூமை பெருசு பண்ணனால இந்த இடத்துல நம்ம ஜூஸ் மிஷின் வைக்க முடியாதனால ஆப்போசிட்டில் டேரக்ஷன் வந்து நம்ம ஜூஸ் மிஷின் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த சால்ட்டி ஸ்நாக்ஸ் மிஷின் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம செடி பிளான்ட் வந்து நம்ம வந்து அதிகமாக எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கோம். ஸோ வார்டு, எல்லா ஜிபி ஹாஸ்பிட்டல், எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இந்த செடியை வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் நிறையாவே. ஸோ நம்ம வந்து பேஷண்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வர வச்சு மேக் மோர் மணி வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அந்த டாஸ்க் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ $4 lakhs வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு இப்போ டாஸ்க் நியூ டாஸ்க் வந்துருக்கு. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அரைவ் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்திருக்கு. அச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே, அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா. ஸோ பேஷண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து நமக்கு ரஷ்ஷாக தான் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து வார்டு எல்லாமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. நம்ம வார்டு வந்து ரொம்பவே பெருசாகவே கட்டியிருக்கோம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த லைட் ஹெட்னஸ் பீப்புள்ஸ் வந்து போன தடவை பார்த்தீங்கன்னா அதை நான் அந்த கனெக்ஷன்ஸ்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அது இப்போ இல்லாமல் ஸோ ஜிபி ஆஃபீஸ் நிறையா இருக்கனால நமக்கு வந்து ஒர்க் வந்து டக்குன்னு முடிஞ்சிருது. ஸோ எந்த பேஷண்ட்ஸும் அவ்வளோக்கா சாகிறதில்ல. ஓகே, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்துட்டான்னு போட்டிருக்காங்க, ட்ராவலிங்னு போட்டிருக்கு. இன்னும் அவரை வரல, காணோம். ஓகே, வந்துட்டார் நினைக்கிறேன். நல்ல தான் வரான்னு நினைக்கிறேன். ஆமாம், இதே தான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஹென்ரி. ஆந்திராவில் காலை வச்சிட்டான். ஸோ உள்ளே என்டர் ஆகிட்டாரு. ஓகே, வந்தோடனே அவரோட இது தெரிவிக்கிறார்னு நினைக்கிறேன். நான் தான் ஹெல்த் இன்ஸ்பெக்டருங்க எல்லாத்தையும் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டாய்லெட்டை விசிட் பண்ண போகிறாரு. ஓப்பனிங்க கக்கூஸில் ஃபேன் இருக்குதுல்ல. எனக்கு இன்னும் புரியல என்னென்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டரே இன்ஜினியர் மாதிரி மண்டையில் கேப் மாட்டியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டீலக்ஸ் கிளினிக்கை வந்து விசிட் பண்ண போகிறாரு. பாருங்க அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. ஹாரி பாட்டர் மாதிரி மேஜிக் பண்ணிட்டு இருக்கான். வந்தோடனே காண போச்சுட்டான். ஓகே, நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 ஆயிருக்கு. லாஸ்ட் ஆயிருக்கு இந்த தடவை நமக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு ஒன்று $72,000 வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ அந்த 72,000 வந்து கிளியர் பண்ணிட்டோம்னா நமக்கு முடிஞ்சிடும்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிபி ஆஃபீஸ் வந்து இவர் விசிட் பண்ணிட்டாரு. ஓகே 100 பேஷண்ட் ஓகே நம்ம வந்து 100 பேஷண்ட் வந்து க்யூர் பண்ணியிருக்கோம். ஹாஸ்பிட்டலோட ரெப்புடேஷன்ஸ் வந்து இன்னும் மேலே ஏறிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே இவர் அடுத்த ஜிபி ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ண போகிறாரு. ஓகே அங்கே டாக்டரே இல்லையே, இருந்தாலும் ஓகேன்னு கொடுத்துட்டாரு. ஓகே ஓகே இப்போ வார்டை வந்து விசிட் பண்ண போகிறாரு. ஆக்சுவலாக ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் வார்டை விசிட் பண்ண போகிறாரு. ஓகே ஓகே நம்ம பெட்டெல்லாம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கோம் வார்டில், ரொம்பவே அளவுக்கு அதிகமாகவே இருக்குது வார்டில். ஓகே குப்பையில் அவர் கிராப் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. ஓகே நம்மகிட்ட வந்து மெனி டாக்டர்ஸ் டூ மெனி டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களாமா. ஸோ வந்து ஃப்யூச்சருக்கு நம்ம வேணும்னு தான் எடுத்து வச்சுருக்கோம். அங்கே ஒரு பேஷண்ட் ஹார்ட் பிரேக்கில் போயிட்டுருக்காரு, ஒர்க் அவுட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே 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 இவங்களோட இந்த மண்டையில் பேப்பர் காடிச்சனாலே இவங்க வந்து சம்பளம் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணுறதுனால தான் இந்த சேலரி நான் வந்து ஹைக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே டாக்டர் வந்து சும்மாவே சுற்றிட்டு இருக்காங்க, எங்கேயுமே வந்து ஒரு ஒர்க்குங்கிறது ஒன்று நடக்கவே மாட்டேங்குது. ஓகே அங்கே ரெகுலராக மண்டையை கழட்டி புது மண்டையை ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு எதுவும் புதுசாக நடக்கலை. நமக்கு அந்த டாஸ்க் முடிச்சா தான் அடுத்த டாஸ்க்கே வந்து அன்லாக் ஆகும். ஸோ நமக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா $39,000 வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஏர்னிங்ஸில் முடிக்கிறதுக்கு. ஓகே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து போயிட்டாரு நம்ம ஹாஸ்பிட்டலை விட்டு. ஓகே சம் ஆஃப் அவர் பேஷண்ட் ரியலி போட் கன்சிடர் ப்ரொவைடிங் them with some entertainments வந்து போட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபில் வித் இன்ஸ்ட்ரக்டிங் ஐட்டம்ஸ் இன்க்ரீஸ் த ப்ரெஸ்டீஜ். ஓகே ஓகே நிறையா நம்ம வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுவோம். ஜாஸ்மினோட ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணுவோம். ஓகே இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சோனிக் போஸ்டர் வந்து ஆட் பண்ணுவோம் இந்த இடத்துல. சோனிக் ரிங் ஒன்று ஆட் பண்ணிடுவோம். ஸோ இது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரில, இந்த ரிங்கு இது என்ன மாதிரி தருன்னு தெரில. ஓகே இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் இது வந்து ஸ்பின்னிங் டைப்பாக ஒன்று ஃபிட் பண்ணலாமா? இல்லை ஒன்று ஃபிட் பண்ண வேணாம், நம்ம இதவே நம்ம வந்து கிராப் பண்ணி மாற்றி வச்சுருக்கோம், பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிக்கப் பண்ணி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். எஸ் இந்த இடம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலில் ஐ திங்க் என்ட்ரன்ஸில் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வச்சதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஓரளவுக்கு கூல்டவுனாக நீட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே சோனிக் ஸ்டாச்சு. ஓகே இந்த பொம்மையோட ஸ்டாச்சு. இங்கே எது குழந்த பேஷண்ட்ஸ்லாம் யாரும் வரதில்லை, வந்திருந்தால் கூட மோர் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே போஸ்டர் பார்க்க போயிட்டுருக்காரு. ஓகே ஜானிட்டர் தான் நம்ம ஸ்டாஃபுக்கு தான் வந்து பார்க்குறாங்க எல்லாமே பேஷண்ட்ஸோட அதிகமாக. ஓகே ஓகே நமக்கு ஏதோ மெயில் வந்திருக்கு. ஓகே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 3 ஸ்டார் ரேட்டிங் கிடச்சிருக்கு. ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து கிடச்சிருக்கு. ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு வந்து 3 ஸ்டார் கிடச்சிருக்கு. ஓகே தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே இது என்னன்னு தெரில. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சாப்பிட்றது இடம்னு நினைக்கிறேன். பார்த்தா ஓகே சைடில் டெடிபியர்லாம் இருக்குது, அநேகமாக வர குழந்தைகளுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இது இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே அந்த இடம் கொஞ்சம் நெரிசலாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே இதை நம்ம பிக் பண்ணி இந்த இடத்துல ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இதை நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே
ஓகே டெடிபியர்லேருந்து எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. ஓகே டெடிபியர் அது என்ன கோக்கா என்னன்னு தெரியல. ஒர்க்கிங்க்கு ஸ்டாஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஆள் இருக்காங்க ஆல்ரெடி. ஆமாம் ஒர்க்கிங் ஸ்டாஃப் பண்ணிட்டாங்க. நம்ம தேவையில்லாமல் இவங்களை ஹையர் பண்ணிட்டோம். ஓகே இவங்களை ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஓகே ஹையர் பண்ணதோட நம்ம ஃபயர் பண்ணிடுவோம். ஃபயர் பண்ணியாச்சு. அடே நீ கடை போகிறா, நீ இங்கே நில்றா. வேலையை விட்டு தூக்கம் உடனே இவன் வெளியில் போகிறான். ஓகே இன்னொரு பேஷண்ட் அங்கே ஹார்ட் பிரேக்கோட போயிட்டு இருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு ஒன்னொரு ரிசப்ஷன் வைக்க முடியுமா? தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இன்னொரு ரிசப்ஷன் ஸோ வார்டு தான் நமக்கு. ஓகே இந்த தடவை நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. $31,000 நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அதர் டாஸ்க் நமக்கு இல்லை. ஓகே ஃபார்மசி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலான்னு நினைக்கிறேன். எஸ் ஓகே ஃபார்மசி இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். ஓகே ஐ திங்க் டோர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். டோர் எடுத்தால் தான் நம்மளால் வந்து இதை நம்ம இப்படி கட்ட முடியாது போல் இருக்கு. ஓகே இந்த மிஷின் எடுத்து இங்கே வச்சுட்டு ஸோ இந்த டஸ்ட்பினை இங்கே கிராப் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூமு எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல வந்து கட்டிக்குவோம். ஏன்னா ஐ திங்க் இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஓகே அந்த டோரை நம்ம அழுத்த முடியல. ஓகே கேன்சல் ரூம் பண்ணிட்டு ஓகே ஓகே வால்ஸ் தான் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே இதில் வேணாம், வால்ஸ் வேணாம். எஸ் ஓகே ஓகே ஐ திங்க் செல் ரூம் கொடுத்தலாம் நினைக்கிறேன். ஓகே ரூம் செல் பண்ணியாச்சு. எஸ் ரூமை செல் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஃபார்மசி புதுசாக கட்டலாம், நியூவாக கட்டிடலாம். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். எஸ் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நீட்டான ஃபார்மசி. ஓகே எஸ் ஓகே ஃபார்மசி ஓரளவுக்கு நீட்டாக பெருசு பண்ணியாச்சு. இல்லை இது ரொம்பவே பெருசாக இருக்குது ஃபார்மசி. ஓகே இது போதுன்னு நினைக்கிறேன். ஃபார்மசிக்கு ஒரு சிங்கிள் ஃபார்மசிக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். சிங்கிள் ஃபார்மசிக்கு இது போதும். ஓகே நமக்கு அவார்ட் கிடச்சிருக்கு. 2 Point County Health Care Award Ceremony. ஓகே போன தடவை நமக்கு வந்து டாக்டர் ஆஃப் தி இயர், நர்ஸ் ஆஃப் தி இயர், ஜான்டர் ஆஃப் தி இயர், எம்ப்ளாய் ஆஃப் தி இயர், நோ டெத்ஸில் கிடச்சிது. ஸோ இந்த தடவை நோ டெத் நமக்கு கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 டெத்து பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து கிடைக்காது. எப்போ ப்ரோ பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறப்போ அந்த கேம் ரன் ஆகிட்டு இருக்கப்போ டெத் ஆகிடுச்சு. ஓகே இந்த மிஷின்ஸ் நம்ம இங்கே கிராப் பண்ணி ஓரளவுக்கு ஓர்ஸை வச்சுக்குவோம். ஸோ ஏன் இந்த மிஷின்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா போன தடவை டாஸ்கில் வந்து அந்த தாத்தா அவர் வரல. அவர் வந்து சொன்னார் மிஷின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள், ஸ்டாஃப்ஸுக்கு வந்து பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரே இடத்துல இருக்கனால வந்து அவங்க அங்கேருந்து இங்கே நடந்து வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியல. ஏன்னா கேமுங்கும் போது அது தெரியலைங்கும் போது இதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் வந்து இந்த இடத்துல நிறையாவே நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அங்கே ஒரு மிஷின் ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த சைடு ஜிபி ஆஃபீஸ் பக்கத்துலேயும் ஒன்று ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ ரொம்ப அதிகமாக போயிடும் அப்படிங்கிறனால அதை விட்டுட்டேன். மேபி இந்த இடம் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் பெருசாக ஓகே ஒரு பேஷண்ட் வந்து சாக போகிறாரு. இங்கே ஒரு பேஷண்ட் வந்து டெத் கண்டிஷன் வந்துட்டுருக்காரு. ஆமாம் செத்துட்டாரு. என்னாச்சு அந்த இடத்துல? மிஷின் ஏதாவது ரிப்பேரா? ஓகே ஓகே ஆவி வந்துடுச்சு. ஸோ நான் சொன்னேன்ல கோஸ்ட் நம்ம வந்து வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஜான்டர் வந்து போன தடவை நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த ஜான்டர் எப்படியோ கஷ்டப்பட்டு நான் எப்படியோ தூக்கிட்டேன். அந்த பாரு வேக்யூம் பண்ணி இழுத்துட்டு இருக்கான் பாருங்க.
இந்த மிஷினை கொஞ்சம் தள்ளி இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ரூம் கட்ட வேண்டியதுனா கூட எக்ஸ்ட்ராவாக கட்டிக்கலாம். ஓகே, டாய்லெட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் எல்லாம் போகிறாங்க ரொம்ப தூரத்தில். ஓகே, டாய்லெட் நம்ம இங்கே கட்டிட்டு 1 or 2 கியூபார்ட்ஸ் வச்சிடலாம். ஓகே, 1 கியூபார்ட் வச்சாச்சு. 2 and 3 3 கியூபார்ட் நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, 3 கியூபார்ட் நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏர் ஃப்ளோ இல்லை ஹேண்ட் ட்ரையர் இது வச்சுட்டு நம்ம மாற்றிக்குவோம் இந்த இடத்துல. ஓகே, எஸ், இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி வைக்கணும். ஓகே, இதை இந்த இடத்துல வச்சுப்போம். கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்டாச்சுட்டே தான் எல்லாம் வருவாங்க மேக்ஸிமம். வேறு எதுவும் இப்போதைக்கு சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் இதில் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க பேஷண்ட்ஸ்னு கூட அவ்வளோக்கா இருமறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க நர்ஸு, நம்மக்கிட்ட இருக்க ஜாயின்டர்ஸ் தான் ரொம்பவே அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருக்காங்களாட்டுருக்கு. ஓகே, இங்கே ஜாயின்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல மிஷின் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஏகப்பட்ட ஜாயின்டர்ஸ் இருக்கானுங்க நம்மக்கிட்ட, அதனால நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த ஒரே ஒரு லேடி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு துருத்துருன்னு இருக்க ஒரே டாக்டரு. ஸோ இங்கே வராங்க பாருங்கள் இவங்கெல்லாம். ஸோ இவங்களுக்கு சேலரி நம்ம இப்போ தான் ஹை பண்ணி கொடுத்துருந்துருக்கோம். ஓகே, நமக்கு இந்த தடவை ரொம்பவே லாஸ் ஆகிருக்கு. ஸோ $601 தான் நமக்கு கிடச்சிருக்கு இந்த தடவை. ஸோ டாய்லெட் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே நின்றுருக்கு இந்த அம்மா. பார்த்தீங்களா, விட்டாலும் வெளியில் வருது. என்னாச்சு? ஓகே, நிறையா டெத்ஸ் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இவனை இங்கே கிராப் பண்ணி விட்ருவோம். சும்மா தான் இருக்குது. டயக்னோசிஸ் வார்டெலாம் வந்து சும்மாவே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வேறு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு டீசெண்டாக தான் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் இந்த பாத்ரூம் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். மேபி இந்த வார்டில் இருக்க இந்த ஜிபி ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு ஆஃபீஸை தூக்கிட்டோம்னா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஒரு ஐ திங்க் ஒரு 3 to 6 பெட்ஸ் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் போடலாம். ஓகே, ரிசப்ஷன் பக்கத்தில் ஒரு டாய்லெட் வச்சு எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. மேபி அந்த டாய்லெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டா அந்த கொஞ்சம் சேஃப் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கும் டாய்லெட்டு. அங்கே பாருங்க அந்த அம்மாவை எப்போ தூக்கி விட்டது அந்த அம்மா இப்போ தான் போகுது.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு டாட்டா பாய் பாய்.